சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 8 பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளியில் நடந்த விழிப்புணர்வு முகாம் மூலம் மாணவிகளுக்கு நடந்த பாலியல் தொல்லை எவ்வாறு வெளிச்சத்திற்கு வந்தது என்பது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழகத்தின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி சென்று வரும்போது 8 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சுமார் 7 நபர்களை போலீசார் கைது செய்துள்ள அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. மானாமதுரை அருகே இயங்கி வரும் அந்த அரசு நடுநிலைப் பள்ளியில் கடந்த 2 நாட்களுக்கு முன் குழந்தைகள் நல வாரியம் சார்பாக விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. அப்போது யாரேனும் தங்களிடம் தவறுதலாக நடந்துள்ளார்களா என கேட்டபோது அங்கிருந்த 4 மாணவிகள் எழுந்து தாங்கள் பள்ளி சென்று வரும்போது சிலர் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக கூறவே இது தொடர்பாக குழந்தைகளின் பெற்றோர் மானாமதுரை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் 7 பேரை கைது செய்த மானாமதுரை மகளிர் காவல் நிலைய போலீசார் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் மேலும் 4 பள்ளி மாணவிகள் தங்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக புகார் அளித்தது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 7 பேரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற விவரம் முழு விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே கைதான 7 பேரில் ஒருவரை அந்த கிராமத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர் சரமாரியாக தாக்கியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் பாலியல் தொந்தரவு அதிகரித்து வருவதற்கு காவல்துறை அதிகாரிகளே காரணம் என குழந்தைகள் நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முறையான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்றும் தவறுகள் செய்யும் யாராக இருந்தாலும் அவர்களை பாரபட்சம் இன்றி தண்டிக்க வேண்டும் என்றும் குழந்தைகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிகமான பாலியல் தொல்லை தினமும் டிவி பார்த்தாலோ நியூஸ் பார்த்தாலோ பேப்பர் எடுத்தாலோ அதிகமாயிட்டே வருது. இது ஒரு விஷயம் இஷ்யூ ஆகும்போது அந்த நேரம் எல்லா மக்களும் பரபரப்பாக பேசுகிறாங்க. அடுத்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு அப்படியே மறந்துடுது. அடுத்து ஒரு பிரச்சனை வருது. இது எதனால் அப்படி பிரச்சனை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது, முளைச்சிட்டே வருது, ஒரு நாளைக்கு ஒன்று அதிகமாகிட்டே வருது அப்படின்னா சரியான சட்ட நடவடிக்கை எடுத்ததே கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான பதிலை அரசாங்கம் சரியாக செய்யணும். ஒரு பதிலை செய்யும் போது அடுத்த குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாரும் இணைஞ்சு இப்போ அமைப்புகளாக இருக்கட்டும், நாங்கள் போய் பெண்களுக்கோ போய் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரம் கம்ப்ளைண்ட் கேட்டு நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி என்ன விஷயம் என்னன்னு எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு உடனே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட தான் பார்க்குறாங்களே ஒழிய அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிற பதில் அடுத்து எங்களுக்கு தெரியாது. விளம்பர திமுக ஆட்சியில் பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலே நிலவி வருகிறது. ஆகவே பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்க அரசு தீவிரம் காட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.